திருப்பாவை 28. திருப்பாவை 28. கறவைகள் பின் சென்று கானம் செய்துண்போம். ஓம் கறவைகள் பின் சென்று கானம் செய்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உன் தன்னை, அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உன் தன்னை, பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு, உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை, சிறுபே அழைத்தனவும் சேரி அருளாதே. சிறுபேர் அழைத்தனவும் சேரி அருளாதே. இறைவனி தாராய் மறையேலொரம்பாவாய். இறைவனி தாராய் மறையேலொரம்பாவாய். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்டோம். விளக்கம். குறையொன்றுமில்லாத என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது தீர்ந்து விட்டது போலவும் தோற்றமளிக்கிறது. அவனுக்கு என்ன குறை? ராமாவதாரத்தில் ராமர் பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் 8 திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர், வாமதேவர், ஜாவாலி, காஷ்யபர், காத்தியாயனார், சுயஞ்சர், கௌதமர், விஜயா என்ற 8 முனிவர்கள் என்று வால்மீகி ஆர்வத்தில் எழுதிவிட்டார். ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார். ராமனுக்கு இது ஒரு குறை. இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்ற பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம். அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே. அது மட்டுமல்ல, அவன் கௌதமரின் மனைவி அகலிகையுடன் தப்பாக நடந்தவனாயிற்றே. அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்துதான். கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்ய செய்தான். கோவர்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான். ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயர்குல பெண்கள் அவரை இப்படி வர்ணித்தார்கள். விளக்கம். குறையொன்றுமில்லாத என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது தீர்ந்து விட்டது போலவும் தோற்றமளிக்கிறது. அவனுக்கு என்ன குறை? ராமாவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் 8 திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர், வாமதேவர், ஜாவாலி, காஷ்யபர், காத்தியாயனர், சுயஞ்சர், கௌதமர், விஜயா என்ற 8 முனிவர்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார். ராமனுக்கு இது ஒரு குறை. இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்ற பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம். அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டார். அது மட்டுமல்ல, அவன் கௌதமரின் மனைவி
அகலிகையுடன் தப்பாக நடந்தவனாயிற்றே. அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம். கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்யச் செய்தான். கோவர்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான். ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயர்குல பெண்கள் அவரை இப்படி வர்ணித்தார்கள். தேங்க்யூ.